2015 பொங்கல் எத்தனை ஹீரோக்களின் ரசிகர்களுக்கு இனிக்கப் போகிறதோ தெரியவில்லை. முதலில் ஐ படம் என்றார்கள். அடுத்து எண்ணெறிந்தால் படமும் வருகிறது என்றார்கள். கூடவே விஷாலின் ஆம்பள படமும் பொங்கல் ரேஸில் உள்ளது என்றார்கள். அதுபோக கார்த்தியின் கொம்பனும் பொங்கலுக்கு கடை விரிக்கப் போகிறது. போதாக்குறைக்கு இப்போது இந்த ரேஸில் சிவகார்த்திகேயனின் காக்கிச்சட்டை படமும் சேர்ந்திருக்கிறது. சிவகார்த்திகேயனின் வளர்ச்சி என்பது வாரிசு ஹீரோக்களின் வளர்ச்சியை போன்று எளிதானது என்று சொல்லிவிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு முன்னேறி இன்றைக்கு இந்த முன்னணி ஹீரோ இடத்தை பிடித்திருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய படங்களுக்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. இந்த நிலையில் முதலில் காக்கிச்சட்டை படம் பொங்கலுக்கு ரிலீஸ் என்று முடிவு செய்யப்பட்டதும் அஜித் படம் வரும்போது ஏன் என்று சிவகார்த்திகேயனுக்கு அட்வைஸ் செய்திருக்கிறார்கள். பதிலுக்கு சிவகார்த்திகேயனோ அஜித் படம்னா பயமா, என்னுடைய படம் பொங்கலுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் என்று சொன்னதாக செய்திகள் பரவியதா. இது போதாதா, கொதித்து விட்டார்கள் அஜித் ரசிகர்கள். வழக்கம் போல விஜய் ரசிகர்களை போட்டு தாக்குவது போல சிவகார்த்திகேயனும் கிழித்து தொங்கவிட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிவகார்த்திகேயனோ நானே தல ரசிகன், நான் போய் அப்படியெல்லாம் சொல்வேனா என்று கூறிவிட்டார். அவர் எங்கிருக்கிறார், நான் எங்கிருக்கிறேன், இது எல்லாம் வெறும் வதந்திதான் என்றும் கண்டிப்பாக எண்ணெறிந்தால் வரும் தேதிகளில் காக்கிச்சட்டை வராதா, அப்படியும் வந்தால் தியேட்டர் கிடைக்காது என்று எங்களுக்கும் தெரியும். இதனால் நான் யாருக்கும் போட்டி இல்லை என்று ஒரே போடாக போட்டுவிட்டார் சிவகார்த்திகேயன்.